இவர்களுக்கு ஒரு சுகர் கோட்டிங் வேர்ட்ஸ் எல்லாமே பேச தெரியாது. எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக்கு தான், போல்டு டாக்கு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் பேச தெரியும். ஒரு காரியத்தை சாதித்து கொள்வதற்காக அப்படியே ரொம்ப சோப்பு போட்டு பேசுவது, ரொம்ப வழிஞ்சு வழிஞ்சு பேசுவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொதுவாகவே நாம் இவர்களிடம் பார்க்க முடியாது. எந்த ஒரு விஷயத்திலும் களத்தில் இறங்கி செயல்படக்கூடிய நபர்கள் இவர்கள்தான். எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்ப்பது, அதாவது மற்றவர்கள் எல்லாம் அந்த விஷயத்தை செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் போய் அந்த விஷயத்தை செய்து முடித்து வந்துவிட்டு நான் இதனை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பற்றி எடுத்துக்கொள்ளலாம். ரொம்பவும் எஃபிஷியண்ட்டாக, டைனமிக்காக, ஒரு லீடர்ஷிப்பாக தன்னையும் பார்த்து கொள்வது, சில இடங்களில் குடும்பத்தில் ஆண் குழந்தை இல்லைன்னா பையனாகவும் இருந்து செயல்படுவது, தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளையும் கூட வழி நடத்துவது, ஒரு அட்மின் பவர். ஒரு அப்பாக்கோ ஒரு அம்மாக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா தானே ஒரு பெற்றோராகவும் இருந்து சில சமயங்களில் தம்பி தங்கைகளை வழி நடத்துவதற்காக நிறைய ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா திருமணமே செய்யாமல் வாழ்க்கையை தியாகம் செய்த நபர்கள் எல்லாம் கூட நான் இந்த மேஷராசி பெண்களில் பார்த்திருக்கிறேன்.